சந்தானம் சார் ஃபேன்ஸ் ஆக்சுவலா சந்தானம் சாரை பத்தி ஒன்று சொல்லணும். பேசிடலாம் பிரதர். சந்தானம் சார் பத்தி ஒன்று சொல்லணும்னா அவரோட நல்ல குணத்துக்கு இந்த விழாவை திருவிழாவாக மாற்ற வந்திருக்க எஸ்டிஆர் ஃபேன்ஸ் மற்றும் சந்தானம் சார் ஃபேன்ஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா சந்தானம் சாரை பத்தி ஒன்று சொல்லணும். பேசிடலாம் பிரதர். சந்தானம் சார் பத்தி ஒன்று சொல்லணும்னா அவரோட நல்ல குணத்துக்கு கூட இருக்கவங்கள ஏற்றி விட்டு அவங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறவர் சந்தானம் சார். அவருக்கு ஒரு காட்ஃபாதர் இருக்காரு. அவரு சந்தானம் சார் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறாருன்னா அவர் யாரு? நம்ம எஸ்டிஆர் தான். ஏன்னா லட்டுத்தின் ஆசையால இருந்து சார் ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு இந்த படம் பண்ற வரைக்கும் கூடவே இருந்து சப்போர்ட்டா அவர் ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்து இவ்வளோ ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ வெயிட் பண்ணி நிற்கிறாருன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலாக இந்த படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்துக்கு நான் டைரக்டர்னு சொல்லிக்கிறத விட இந்த படத்துக்கு நானும் ஒன் ஆஃப் த ரைட்டர்னு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதோட டைரக்டர் மட்டும்தான் வெளில தெரிவாங்க, ரைட்டர்ஸ் யாரும் தெரிய மாட்டாங்க. இதில் அப்படி நடக்கக்கூடாது. ஏன்னா இந்த படத்துக்கு முக்கியமாக 2 பேர் இருக்காங்க ரைட்டர்ஸு. ஒன்று முருகா எங்க இருக்கு, இன்னொருத்தர் சேது எங்க இருக்கு, வாழைப்பழ காமெடியில் வருவார். ஏன்னா அவங்க 2 பேர் தான் மெயின் பில்லர்ஸ் இந்த மூவிக்கு. இந்த படம் ஜெயிச்சு பேரும் புகழ வாங்கினா அது எல்லாமே சொந்தக்காரங்க அவங்க தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் முருகன், சேது. ஆக்சுவலாக டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த மூவியோட ஐடியா நான் டிடி ரிட்டர்ன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சந்தானம் சார் கிட்ட சொல்லியிருந்தேன். அப்போது சார் சொன்னார், இது ஐடியா நல்லா இருக்குடா, ஆனால் இதுக்கு பெரிய பட்ஜெட் செலவாகும், நிறைய கேஸ்டிங் பெருசாக கேட்குற, ஒரு க்ரூஸ் கேட்குற, இது எழுதுறதுக்கு டைம் ப்ராசஸ் அதிகமாகும். ஸோ சிம்பிளாக உங்கள் பவர் என்ன காமெடி அதை யூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுங்க, அது நல்லபடியாக ஹிட் ஆச்சுன்னா உனக்கு ப்ரொடியூசர் தானே தேடி வருவாங்க அப்படின்னு சொன்னார். அப்படி பண்ண படம் தான் டிடி ரிட்டர்ன்ஸு. சாரோட வாய் முகூர்த்தம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. 4 வாரம் தாண்டி ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ சார் எனக்கு ஒரு நாள் கால் பண்ணார், ஆனந்தே நீ சொன்ன ஐடியாவுக்கு ஒரு ஆடு ஒன்று மாட்டிக்கிச்சு அப்படின்னாரு. யார் முதலாளி ஆடுன்னு? வேற யார், என் மச்சான் ஆரியா தான். ஏன்னா ஆர்யா சார் மாதிரி ஒரு பியூர் ஹார்ட் ஒரு ப்ரொடியூசர் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்தாரு. ஆக்சுவலாக ரைட்டிங்கில் கிரியேட்டிவ் சைடில் நீ ஒர்க் பண்ணுறது எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோ. அப்போ ரொம்ப சாஃப்டான ஆர்யா சாரை பார்த்தேன். ஆனால் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அப்படியே டெரராக மாறிட்டாரு. ஆனால் திட்டினா கூட அவர் என்னை திட்டுறது கூட இப்போ அன்னைக்கு டெட்லைன் தாண்டி ஒரு பிரச்சனை போச்சு.